Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட டெய்லி நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட கிச்சனை டெய்லி நைட்டும் தூங்க போறதுக்கு முன்னாடி எப்படி க்ளீன் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட டெய்லி கிச்சன் க்ளீனிங்கில் இந்த சாப்பிங் போர்ட் க்ளீனிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஏன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம இந்த சாப்பிங் போர்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அப்போது நார்மலாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் உப்பு தூவிட்டு கொஞ்சம் லெமன் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதில் எந்த கரைகளும் இருக்காது. திருப்பி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிங் போர்டும் ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும் அப்படின்றதுனால ரெகுலராகவே இந்த உப்பும் எலுமிச்சம்பழமும் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருவேன் சாப்பிங் போர்டை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம கிச்சனில் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக வாஷிங் சோடாவும் வாஷிங் பவுடரும் போட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பேன். அதுக்குள்ளேயுமே இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே அந்த தண்ணியிலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம மற்ற வேலைகளை வந்து பார்த்துடலாம். நான் வந்து சாப்பிங் போர்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றணும். சைடில் ஸ்டவ்வில் வந்து கல் வச்சு விட்ருக்கேன். அது சூடாகிட்டு இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் மார்னிங் தேவையான பாத்திரங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க. அவங்க மார்னிங் தான் வந்து பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண அந்த சமையல் பாத்திரங்கள் எல்லாத்தையும் பின்னாடி இருக்கக்கூடிய சிங்கில் போட்டு வச்சுருப்பேன். அவங்க மார்னிங் வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. பட் எனக்கு மார்னிங் சமைக்கும்போது பாத்திரங்கள் தேவைப்படும் இல்லையா. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்த பிறகு அந்த பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சமையல் வேலைகள் ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி மார்னிங் எழுந்துட்டு ஒவ்வொரு பாத்திரமாக க்ளீன் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணேன்னாலும் என்னோடய சமையல் வேலைகள் வந்து ரொம்ப லேட் ஆகும். அது எனக்கு தேவையில்லாத டென்ஷன் கொடுக்கும். அப்படின்றதுனால நைட்டே வந்து எனக்கு அடுத்த நாள் மார்னிங் சமையலுக்கு என்னென்ன பாத்திரங்கள் தேவைப்படுமோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு மார்னிங் சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமையலுக்கு சாப்பிடும்போது யூஸ் பண்ண செராமிக் ஐட்டம்ஸ், கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எப்போவும் ஹெல்ப்புக்கு வர்றவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன். அதையும் நானே க்ளீன் பண்ணி நைட்டு எடுத்து வச்சுருவேன். இப்போ அந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ டின்னர் வேலை எல்லாமே முடிஞ்சது, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போது நைட்டுக்கு யூஸ் பண்ண அந்த பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிங்கில் வந்து போட்டுருவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். நான் எப்போவுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருவேன். இந்த மாதிரி பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கிளாத் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளாத்லேயும் எண்ணெய் ஒட்டாமல் இருக்கும். அடுத்து நம்ம சோப் வாட்டர் போட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எங்கேயும் பிசு இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வரும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ரீயூசபிள் பேப்பர் டவல் இருக்கும்ல, அது வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துருவேன். அதில் நம்ம சமைக்கும் போது தெரிச்சிருக்கக்கூடிய எண்ணெய் இல்லை நம்ம ஏதாவது அரைக்கும் போது வழிஞ்சு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தடவை தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் நான் கிச்சனில் வந்து வேலை பார்க்கும்போது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்குது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளுமே க்ளீனாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போதே வந்து கிச்சன் பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா நமக்கும் கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு மாதிரி டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம். நீட்டாக இருக்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ஆசையாக இருக்கும் கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் போனால் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக கேமரா செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆங்கிள்லாம் செட் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு. மற்றபடி வந்து சமையல் வேலை முடிச்சதுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் தூங்க போயிடுவேன். அடுத்ததாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக சோப் லிக்விட், நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சோப் லிக்விட், அது வந்து சேர்த்துருக்கேன். அதை வந்து ஒரு வைப்ஸில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருவேன்.
ஸ்டவ் பகுதி, அதுக்கு கீழே ஸ்டவ்க்கு பின்னாடி பக்கம் அந்த டைல்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி டக்குன்னு அழுக்காகிற இடமே. ஏன்னா நம்ம சமைக்கும் போது அந்த எண்ணெய் எல்லாமே மோஸ்ட்லி அங்கே தான் வந்து நிறைய படிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து டைல்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு படிஞ்சு க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி சோப் லிக்விட் வச்சு ஒரு தடவை கிச்சனை நீட்டாக எல்லா பகுதியிலையும் வந்து தொடச்சி எடுத்துருவேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் கவுண்டர் டாப் வந்து சோப் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணும்போது சும்மா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்பும் வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி பூச்சி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து வர்றதை தவிர்க்கலாம். அப்புறம் கவுண்டர் டாப்போட கார்னர்லாம் வந்து ஒரு சின்ன வேப்பிலையோ இல்லை புதினா இலையோ வச்சிங்க அப்படின்னா வீட்டில் பல்லி இதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து வர்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுண்டர் டாப்பை சோப் லிக்விட் வச்சு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சும் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து அந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு சிங்கில் போட்டு வச்சுருந்தேன். அதை நம்ம எப்போவும் பாத்திரம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் அதையும் க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி டே டைமாக இருந்துச்சுன்னா வெயிலில் காய வச்சிடலாம். நைட் டைமாக இருக்கிறதுனால நல்லா ஈரம் போக அதை எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படி திரும்ப ஸ்டவ்வில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் கிச்சனுக்கு வரும்போது கிச்சன் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எல்லாமே ரெடியாக இருக்கும்போது டக்கு டக்குன்னு நம்ம வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கிச்சன் கிளாத் வந்து அந்த ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போது வாஷ் பண்ணி போட்டுற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியோடையே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அதை சோப்பு போட்டு க்ளீன் பண்ணக்கூடிய வேலை வந்து இருக்காது. டக்குன்னு இந்த மாதிரி லைட்டாக துணியை வந்து அலசிட்டு அப்படியே நார்மல் வாட்டரில் திருப்பி ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு காய போட்டேன் அப்படின்னா காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் கிளாத்தை டெய்லி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய கரைகள் சேர்றது, எண்ணெய் பிசுக்கு சேர்றது இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த கிளாத் வந்து எப்பவும் ஹைஜீனிக்காக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கை வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேன். நார்மலாக சோப் லிக்விட் போட்டு தான் தேய்ச்சி க்ளீன் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஆஃப்டர்நூன் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை கிச்சனை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கை தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இது வந்து எனக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே, அதாவது எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தே நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லேயும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். இப்போயும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்க்கும் எப்பவும் க்ளீனாக இருக்கும். சிங்க் ஏரியா வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எப்பயும் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிடுவேன். ஒரு தடவை தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக சிங்கில் வந்து வாஷிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்து அதில் சேர்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது சிங்கில் வந்து உப்பு கரை படிகிறது, அந்த பைப் லைன்லேருந்து சின்ன சின்ன பூச்சிகள் வர்றது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றது, பிளாக் ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் க்ளீனிங் வேலைகள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சமாக ட்ரையாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளாத் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அசம்பிள் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், என்னோடய வேலை வந்து முடிஞ்சுது. எனக்கு மற்ற வேலைகள் எவ்வளோ இருந்துச்சுனாலும், டயர்ட்னஸ் இருந்துச்சுனாலும் இந்த வேலையை வந்து முடிக்காமல் நான் தூங்க போகவே மாட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்கவே போவேன். அடுத்த நாள் மார்னிங் எனக்கு கிச்சன் பளிச்சுன்னு இருந்தால் தான் சமையல் வேலைகள் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ரொட்டீனை நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.